வெண்ணிலவை தட்டி தட்டி செய்து வைத்த சிற்பம் ஒன்று கண்டேன், அதன் விழிகளில் வழிவது அமுதல விஷம் என்று கண்டேன். பிரேமா நைட்டு 3 மணிக்கு போய் உள்ள போய் அவர் வந்து வாசிட்டு இருக்காரு. What happened to that song? Hey, அது voice okay. Happy New Year. So what I say? நான் வருவதில்லை मेरे सपनों की रानी कब आएगी तू, आए रुत मस्तानी कब आएगी तू, चलिया तू चलिया. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் செந்தமிழ். You should not do this. ஆதித்யா டிவி குறும்பு ரசிகர்களே வணக்கம். சிரித்தாலே இனிக்கும்ல உங்களுக்கு வர கெஸ்ட் எல்லாம் எப்படி கூப்பிடுவீங்க? வாயால் தான். ஐயோ அதை கேட்கல சார். எப்படி அவங்களாம் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிறாங்களேன்னா மரியாதையாக நீங்கள் வாங்க சார்னு கூப்பிடலாம், ஸ்ரீன்னு கூப்பிடலாம். ரொம்ப பழகிட்டா நீன்னு கூப்பிடலாம். ரெண்டுத்தையும் சேர்த்தா ஸ்ரீ நீ அப்படின்னு கூப்பிடலாம். இப்போயே உங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் வந்திருக்கிற ஒரு சூப்பர் மின்சார கண்ணா வந்திருக்காரு. ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சிங்கர்ஸ். 25 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் உங்களுக்கு முன்னாடி தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். வணக்கம் மிஸ்டர். வணக்கம் 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 ஸ்ரீனி. நான் கற்றுக் கொடுத்த அந்த பாட்டு நியூஸ்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன்ல? இப்போ கொஞ்சம் மறந்து கொஞ்சம் வயசாயிடுச்சு. சத்தியமாக சொல்லாத, அவனுமே நம்ப மாட்டான் உன்னை பார்த்தா வயசாச்சுன்னு சொல்லிட்டு. ஆனஸ்ட்லி ஒரு ஆஃபீஸில் இருந்துட்டு சும்மா கேஷுவலாக பாடும்போது நமக்கும் பாட்டு வருது இல்லை, ட்ரை பண்ணலாமான்னு கேஷுவலாக ட்ரை பண்ணதா இல்லை ரொம்ப ரொம்ப சின்சியராக ஒரு எஃபர்ட் இருந்ததா பாட்டு? இல்லை சின்ன வயசுலேருந்தே பாட்டு தான். பாட்டுங்கிறது சீக்ரெட்டாக. ஆனால் வீட்டில் கொண்டுடுவாங்களே பாட்டெல்லாம் போய் எங்கள் அப்பா கெட்ட பழக்கம் பயம். ஆமாம், கெட்ட பழக்கம் அந்த காலத்தில். எங்கள் அப்பாலாம் அப்படியே டென்ஷனாக இருப்பார். நான் ஏதாவது எங்கேயா போய் பாடிடுவேன் நான் அந்த மாதிரி. ஏதோ யூத் ஃபெஸ்டிவல்லாம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சோன்னே பேப்பர்லலாம் வரும். மற்ற வீட்டிலலாம் கொண்டாடுவாங்க, நம்ம வீட்டில் அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் பாடினாமே அப்படியா அந்த மாதிரி. ஸோ பயம், ஏதாவது போய் பாடி கெட்டு போகிறேன் நான். அதனால ரொம்ப சீக்ரெட்டாக ஒரு ரொம்ப வருஷமாக மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன். யூ சடன்லி ஸ்ரீனிவாஸ் பிகேம் ஸ்ரீனிவாஸ். ஒரே படத்தில் ஒரே பாட்டில் மின்சார பூவேன்ற பாட்டில். பிரேமா நைட்டு 3 மணிக்கு போய் உள்ளே போய் அவர் வந்து வாசிட்டு இருக்காரு. எல்லாம் பேஷண்ட்டாக உட்காண்டிருந்தாங்க. அப்புறம் ஹாய் ஸோ யா வில் டூ இட். இல்லை பட் வாட் ஹேப்பன் டு தட் சாங்? அந்த பாட்டு. ஹே, அது வாய்ஸ் ஓகே. ஹாப்பி நியூ இயர். ஸோ வாட் ஐ சே, 10 நிமிஷத்தில் எடுத்த பாட்டு அது இன்னும் அது நல்லா இருக்கியா? அது பிகம் சோ பாப்புலர். ரெப்பிட்டேட்டிவாக போட்டு போட்டு படம் சூப்பர் ஹிட்டு, அந்த சீன் டெரிஃபிக் ஹிட்டு. அதில் அந்த லைன் பாட பார்ப்போம் எப்படி இருக்கு. வெண்ணிலவை தட்டி தட்டி செய்து வைத்த சிற்பம் ஒன்று கண்டேன், அதன் விழிகளில் வழிவது அமுதல விஷம் என்று கண்டேன், அந்த நிழலையும் தொடுவது பழி என்று விலகி விட்டேன். வாழ்விழியால் வலை விரித்தாய் வஞ்சனை வெல்லாது, வலைகளிலே மீன் சிக்கலாம் தண்ணீர் என்றும் சிக்காது. வா என்றால் நான் மறுவதில்லை, போ என்றால் நான் மறைவதில்லை. இது நீ நான் என்ற போட்டி அல்ல, நீ ஆணையிட்டு சூடி கொள்ள ஆண்கள் யாரும் பூக்கள் அல்ல. நமக்குள்ள என்ன பிரச்சனை? ஏதோ திட்ட போறேன்னு என்ன? பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்து ஒரு பாட்டு பாடலாம். வித்யாசாகர் ஃபோன் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ உடனே வாங்க. உடனே போய் அப்படியே சுட சுட பாடி அந்த பாட்டு ரிலீஸ். just sing those lines, no? பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது எந்தன் தோட்டத்தில், விண்மீனெல்லாம் நிலவாய் போனது எந்தன் வானத்தில், 30 நாளும் முகூர்த்தமானது எந்தன் மாதத்தில், முள்ளில் கூட தீன் துளி கசிந்தது எந்தன் ராகத்தில். இது எப்படி எப்படி நியாயம், எல்லாம் காதல் செய்த மாயம். இது எப்படி எப்படி நியாயம், எல்லாம் காதல் செய்த மாயம். So when there is a challenge for you, ஒரே டைட்டில் 2 பாட்டு ஒன்று வருது. ஒன்று பீக் ஹை பிச் மாதிரியும் ஒன்று சாஃப்டாக பாடுற மாதிரி வந்துன்னா
உனக்கு வந்து ப்ரையாரிட்டி இதுவா இல்லை அதை சேலஞ்ச் எடுத்துன்னு அதை போகிறேன் அந்த டஃப்புக்கு போகிறேன்னு எப்படி போகுது? அப்படிலாம் எனக்கு சேலஞ்சு இதெல்லாம் கிடையாது. நமக்கு எந்த பாட்டு வருதோ அது போய் யூ டோன்ட் லைக் டு ஷோ தட் யூ கேன் ஈவன் கோ ஃபார் தட் ஹை பிட்ச் அந்த லெவலில். I could, though, especially those days I could really sing high. அது வந்து அதை புஷ் பண்ணது வந்து ரஹ்மான். பிகாஸ் அவரோட பிச்சு வந்து எங்கேயோ இருக்குது, எங்கே அது மேலே இருக்குது, அதுக்கு மேலே யுவன் சங்கர் ராஜா இவங்கெல்லாம் வந்து அவங்களோட பிச்சில் தான் கம்போஸ் பண்ணுவாங்க முதல்ல. ஆமாம், அது என்னடா இது, நம்ம வந்து கரெக்டாக ஒரு இந்த ரேஞ்சில் இருக்கோம், நம்ம அங்கே தான் நம்ம 5 years நோட்டில் இருந்தால் அவங்க ஆரம்பிப்பாங்க. கைகள் நான்கும் தீண்டும் முன்னே என்னடா அது, வாட், இது எங்கே சாஃப்டாக பாட முடியும்? பக்கத்தில் பயந்துருப்பாங்களே ஹார்ட் பேஷண்ட்லாம் இருந்தால். ஆமாம், நான் எஸ்பிபி கிட்டே சொன்னேன், ஸ்ரீனிவாஸுக்கு நேஷ்னல் அவார்டு ஒரு பாட்டு கொடுத்துருக்கணும். ஏச்சிலிப்பி கள்ளலோனன்னு ஒரு பாட்டு பாடினார். ஐ திங்க் கர்ஷனா காக்காவோட ரீமேக் தெலுங்குல. அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாடுற அளவுக்கு ஒரு பாட்டு தான், நீங்களே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியிருப்பீங்க. அவ்வளோ ஸ்வீட்டாக பியூட்டிஃபுல்லாக ஹாரிஸ் ஜெயராஜோடைய பெஸ்ட் கம்போசிங் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் எக்ஸலன்ஸ் ரெக்கார்டிங் ரொம்ப பிடிச்ச பாட்டு நான் பாடினதில்ல. ஆமாம், அண்ட் ரெக்கார்டிங் குவாலிட்டி அது ஹை கிளாஸாக இருக்கும் ஹெட்ஃபோன்ஸில் கேட்குறது. ஸோ அந்த பாட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஸ்ரீனி, தெலுங்கு உனக்கு தெரியாது, தெலுங்கு லிரிக்ஸை கொடுக்க போகிறாங்க, புது டியூனை கொடுக்க போகிறாங்க, அதில் நடிக்க போகிறவங்க அதோடைய ஃபீல்ன்ட்டு அன்சர்டனிட்டிஸ் இவ்வளோ இருக்குது ஒரு பாட்டில். ஹவு லாங் டிட் இட் டேக் அது ஆரம்பத்துலேருந்து அது கடைசியாக ஃபைனலாக வரதுக்கு? சரி, ஹாரிஸ் வந்து ரொம்ப ஹீஸ் அ டாஸ்க் மாஸ்டர் இன் த சென்ஸ் தட் அவர் கீபோர்ட் பிளேயரில் அவர் பேசிக்லி இஸ் அ கீபோர்ட் பிளேயர். எனக்கு கீபோர்ட் பிளேயர் அந்த டைம்லேருந்தே தெரியும். ரஹ்மான் வாசிந்தா மற்றவங்களுக்கு வாசிச்சுட்டு இருந்தார். அவரே வந்து அவர் வந்து கொஞ்சம் ஆந்திராவில் இருந்தெல்லாம் மியூசிக் டைரக்டர் வரும்போது அவர் அசிஸ்ட் பண்ணுவார். அப்போ என்ன தான் கூப்பிடுவார் அவர் பாடுறதுக்கு. நிறைய பாடுறேன் அவருக்கு. அப்போது பிஃபோர் ஹி பிகேம் ஹாரிஸ் ஜெயராஜ், ஹி வாஸ் ஜஸ்ட் ஜெயராஜ். ஓகே. அவர் வந்து கீபோர்டில் இந்த கீபோர்ட் பிளேயர்ஸுக்கு என்ன அது ஒரு பிரச்சனை கிட்ட கேட்டேன்னா, கீபோர்ட் டோன் மாதிரியே வந்து வாய்ஸ் வரணும்னு அந்த அந்த பர்ஃபெக்ஷன் அது நல்லா இருக்காது. ஹியூமனுங்கிறது இப்போது ஏ சிலிப்பி கள்ளலோன கலவோன்னு பாடம் நல்லா இருக்காது. ஏ சிலிப்பி கள்ளலோன கலவு இப்படி பாடம் நல்லா இருக்கும். அது புரியறதுக்கு அவர் ரொம்ப நாள் இவன் தட். அப்புறம் கௌதம் இருந்தார், ஸ்ரீனி தட்ஸ் நைஸ், ஸோ யூ டூ இட் யுவர் வே ஸ்ரீனி. ஐ செட் ஓ தேங்க் காட். பட் இட்ஸ் அ பிரில்லியன்ட் டியூன். அதனோட ஆர்கெஸ்ட்ரேஷன், அதனோட சவுண்டு, the way I have sounded, I don't think I have sounded anywhere else like that. கௌதம் மேனன் வந்து இந்த டியூனை கேட்குறது, இவர் உனக்கு டியூனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நீ 2 பேரையும் பிரமாதமாக இமிடேட் பண்ணுவேன். கௌதம் ஹாரிஸ் எப்படி கேட்டுறது இந்த டியூன்? ஹாரிஸ் நைஸ். ஏன்னா அது இன்னும் ஒன் மோர்னு சொல்லிட்டே இருப்பார். ஏதோ ஒன்று என்ன நானே ஒன் மோர். சாதனா சர்கமன் கிட்ட கேட்டாங்க, ஸ்ரீனி திஸ் யூ சங் ஃபார் ஹாரிஸ் ஜெயராஜ், नो वेरी डिफिकल्ट, मुझे लगा कि मुझे गाना नहीं आता है. எனக்கு பாடவே தெரியாதுன்னு ஃபீல் ஆகிடும். பிகாஸ் that is not because of that. அவரோட காது வந்து இட்ஸ் டியூன் டு 440, you know that exact. ரொம்ப கஷ்டம் ஹாரிஸ் ஜெயராஜ் பாடுறது தான் ரொம்ப, பிகாஸ் ஹீ இஸ் டியூன் டு பர்ஃபெக்ட். பட் பேசிக்காக அவர் டியூன்ஸ் வந்து கொஞ்சம் நர்சரி ரைம்ஸ் மாதிரி சொட்டும் வீடிச்சூடர் ஈஸி மாதிரி இருக்கு. பாடும்போது இல்லை, அங்கே பாடும்போது தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. வெளியில் ஹிட்மா சிம்பிள் டியூன் ஹிட் உள்ள. ஏஆர் ரஹ்மான், supposing he is not satisfied with the way you have sung it, he will not say anything. இப்படி ஒன்று பாடலாம். பாலிஷ்டா இஸ் வெரி லென்ட். அதான் பிரில்லியன்ட், ஃபேண்டாஸ்டிக். நல்லா இருக்கு, நைஸ். சவுண்டிங் ரியலி குட் மேன். ஸ்ருதி மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம். நீ ஸ்ருதியிலேயே பாடல செஞ்சுட்டான்னு அர்த்தம். ஆமாம், பட் அப்படி ரொம்ப இட் இஸ் பி ஸோ மோட்டிவேட்டிங் ரஹ்மானோடது. அண்ட் ஹீல் பிளே அலாங் வித் யூ, ஹீல் கீப் இம்ப்ரோவைசிங். நோ ரஹ்மான் அவர் வந்து சடனாக நம்ம பாடிட்டு இருக்கும்போது டியூனை மாற்றிடுவார்.
இப்படி பாடுது இது இந்த டியூன் வேண்டாம். சப்போஸ் அழகே சுகமா நீ பாடும்போது இதை மாற்றி இருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? கையில் மிதக்கும் மாற்றினார். ஓஹோ, கையில் மிதக்கும்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆமாம் ஆமாம், அதில் காதல் தாய்மை 2 மட்டும் பாரம் என்பதை அறியாது, உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டால் பசியோ வலியோ தெரியாது. ஏதோ ஒன்று பாடினேண்ணா, இது பாடினோன்னே அடுத்த லைன் கூட உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் தான் இருந்தது. ஏய், அப்போ இதை இப்படி மாற்றிக்கோ நீ, பிகாஸ் ஐ லெஃப்ட் இட் சம்வேர். நோ, உன்னை மட்டும் சுமந்து அங்கே கம்போஸ் பண்ண ஸ்வரம் எழுதிக்கோ. ஸ்வரமெல்லாம் எழுத மாட்டேன் நான். ஏய் சரி பாடு. உன்னை மட்டும் பாஸ்டர், உயரம் தூரம் தெரியாது. நெக்ஸ்ட் லைன் அங்கே போய்டும், அங்கே போய்டும்னார். அவ்வளோதான். ஸோ ஷாக்கு, எப்படிடா போகிறதாங்க? அவர் சொல்லிட்டார், பாடிட்டார், நம்ம பாடணும். என்னால் தாங்க முடியாது கையில். ஹோல்டிங் யுவர் பிரெத், இஸ் தேர் a technique that it can be camouflaged? ஏன்னா பிரெத் ஹோல்ட் பண்ணி தான் ஆகணுமா? நடுவில் சம் கேப் வரும்ல? நிறைய விடுவேன் நான், நிறைய எடுப்பேன். அவர் என்னடா ஆஸ்மா மாதிரி வந்திருக்கேன்னு பாரு அவர். பட் யூ கேன் ஆல்வேஸ் கவர் இட் நவ் வித் டெக்னாலஜி. பட் those days you couldn't. டெக்னாலஜிங்கிற இப்போ எப்படி பிரெத்தை இது பண்ணுறதுங்கிறது, when you can also take a breath like this, அது பயங்கரமாக கேட்கும். பட் யூ கேன் ஆல்சோ டேக் அ பிரெத் லைக் உன்னை மட்டும் கேட்காம பண்ணலாம். அது டெக்னிக். அண்ட் தென் மூவ் அவே ஃப்ரம் த மைக். ஓகே, இப்போ இவ்வளோ பாடி உயிரை கொடுத்துலாம் பாடுறதில்ல. ஆக்சுவலாக அது புதுமையாக இருந்து பார்க்குறதுக்கு. வேட்டையாடு விளையாடல ஏதோ வந்து என்னை கொல்லுதே, அதில் திடீர்னு மியூட் பண்ணிடுறாருல்ல அவர் டைரக்ஷனில். உன் பாட்டு வருது, அவர் லிப் மூமெண்ட் வரலையே. ஆனால் அப்போ எப்படி ஃபீல் பண்ணார் பார்த்து? அது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுல்ல. ஓ ரியலி யூ லைக்ட் இட்? ஐ லைக்ட் இட். சம்டைம்ஸ் அவங்க மறந்துருப்பாங்க, லிரிக்ஸ் மறந்துருப்பாங்க. சரி, அப்புறம் நீ கம்போசிங்னு ஒரு பக்கம் வந்த, அதில் நீ ரொம்ப அழகாக இருக்கல, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சாங், ஒரு சான்ஸ்கிரிட்லாம் ஆரம்பிச்சிது. பகீர்னு தெரிஞ்சுது. இந்த சீனி நம்ம தெரிஞ்ச சீனி தானே அது? சான்ஸ்கிரிட் கக்கா முக்கா சிக்கா முக்கா அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆனால் பாட்டு அவுட்ஸ்டாண்டிங் பாட்டு, என் பையனுக்கு ஃபேவரட் அந்த பாட்டு. ஆனால் பாட்டு அவுட்ஸ்டாண்டிங், அது நல்லாவே இல்லைங்க. அது அந்த முதல்ல கக்கா முக்கான்னு, அது என்னையே அது பாட்டு நல்லா இருக்கு. அதான் என்ன சீனி, நாக்கு முக்கா ஓகே, சுகா முக்கா இல்லை, அது மன்மத காயத்ரி ஆக்சுவலி. அது அப்படி பார்த்தாச்சுன்னா எனக்கு ஏதோ, அதாவது பட்ஜெட் கிடையாது நமக்கு. நம்ம என்ன ஏஆர் ரஹ்மானா இளையராஜாவா? பட்ஜெட். யூ கம்போஸ்ட் அண்ட் சாங் இல்லை? ஐ கம்போஸ்ட் அண்ட் சாங் ஒரு பாட்டு அந்த படத்தில். ஆமாம், வசந்த் சார், he was trying something new. ஸோ பட்ஜெட்லாம் உண்மை பெருசாக கிடையாது. ஒன்றும் ஏதோ 40,000 ரூபா எல்லாம் சேர்த்து. ஓகே ஓகே. எப்படி முடிக்கிறது பாட்டை? எனக்கு அதை ஸ்ட்ரிங்ஸ் போடணும், ஹார்ன்ஸ் போடணும், வவான ஒரு ஹார்ன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஏதோ ஒரு கம்போஸ் பண்ணலான்னு நினச்சேன்னா, அப்படி போட்டு சாஃப்டாக ஒரு கிட்டார் அண்ட் என்ட்ரி இன் டு த சாங் நினச்சேன். அந்த பட் அதனால சரி இப்போ இது இப்படி பண்ணிடலாம். அந்த அடிமஸ்னு ஒரு குரூப் உண்டு, ஒரு ஜிபரிஷ் பாடுற ஒரு குரூப்பு, அது கால் ஜென்கின்ஸ்னு. அதை மாதிரி நான் அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி அது ஒன்று தான். ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து இது பண்ணேன். நான் அது இல்லை, பட் நான் கம்போஸ் த மெலடி, ஹார்மனிஸ் டிம்மி கம்போஸ் பண்ணார், சுனிதா சார்த்தி பாடினா. ஸோ சுகா மகாமாய வித்மஹே புஷ்பபாணாய தீமஹி, புஷ்பபாணமா, புஷ்பபாணாய தீமஹி துவங்க துங்க தரங்க தர தரள தர தாரா சுரூப ரூப மன்மதா ஜீவரக்ஷகா. ஸோ இது வந்து அந்த மன்மத காயத்ரியிலேருந்து ஐ சோஸ் சம் லைன்ஸ். பட் ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்ரீலங்கன் சாங். Sounds like that. சரி, அந்த லைன்ஸ் பாடு. நாலு லைன், ஓப்பனிங் 4 லைன்ஸ் அந்த பாட்டு. இனி நானும் நான் இல்லை, இயல்பாக ஏன் இல்லை,
சொல்லடி சொல்லடி முன்போல நான் இல்லை, முகம் கூட எனதில்லை, ஏனடி ஏனடி நானும் நீயும் ஏனோ இன்னும் வேறு வேறாய், தூரம் என்ற சொல்லை தூக்கில் போட்டு கொள்ள நீ வாராய், புறையேறும் போதெல்லாம் தனியாக சிரிக்கின்றேன், அது ஏனடி. அந்த மாங்கல்யம் தந்துனே நான் பாட்டிருக்கேன். அது கேட்ட முதல் நாளே எல்லாரும் பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேரேஜஸில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, வரதட்சணைலாம். அதில் ஒரு கண்டிஷன் அந்த பாட்டு எல்லாரும் பாடணும். அது பாடலன்னா இந்த கல்யாணம் நடக்காது, நிறுத்து கல்யாணத்தை, எங்கே அந்த பாட்டு அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லை? மந்திரம் இல்லை அது, மந்திரம். அந்த பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? மாங்கல்யம் பாடுறது தான் கூப்பிட்டார். ஓகே. பட் தே ஃபெல்ட் வெரி ஷார்ட். அப்போ ஏதோ எழுதிட்டு இருந்தாங்க அவங்க, ரஹ்மான் அண்ட் மணிரத்னம், அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசி பிரெயின் ஸ்டாமிங் குசுன்னு பேசி ஏதோ எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க தான் எழுதினாங்க அது, என்று பொண்ணுங்க. ஆக்சுவலி ஐ டோன்ட் திங்க் வைரமுத்து சார் ரோட் இட். ஒன்ஸ் தே வர் ஹாப்பி அண்ட் ரஹ்மான் he went and கால் மீ, உள்ளே போ எழுதிண்டியா, அது எழுதிண்டியா, உள்ளே போ நீ, நான் வாசிக்கிறேன். அப்படி வாசிச்சு ஐ டோன்ட் திங்க் த ரெக்கார்டிங் வாஸ் மோர் தென் 10 minutes. லிரிக்ஸ் என்ன ஓகே 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 இதான்டா டியூன். ஸோ மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேத்துனா, அங்கே எப்போதுமே டென்டேட்டிவாக இருப்போம். இதுதான் டியூனா இல்லையான்னு நமக்கு தெரியாது, அவர் சொல்லணும். ஓகே இதான். செகண்ட் டைம் எடுக்க மாட்டார், இல்லை ஒன் மோர் பாடிடுறான். அது நல்லா இருந்தது, ஓகே முடிஞ்சது. அந்த டென்டேட்டிவ்னஸ் he likes. If you listen to many of my songs, கனவா இது தானடா டியூன்கிற மாதிரி இருக்கும், இல்லை காற்று, பிகாஸ் யூ டோன்ட் நோ. He has already taken it. ஃபைனல் ப்ராடக்ட் அவர் மைண்டில் இருக்கும், அவ்வளோதான். He has already taken it and he loves it. He loves that. He is very different. When you do the fine tuning for his songs, எப்படி இருக்கும் அது? ஆக்சுவலாக ஃபுல் ப்ராடக்ட் வந்துருமா? ஃபைன் டியூனிங்கா இந்த சென்ஸ் இல்லை. இப்போ மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே துவம் ஜீவ சரதாம் சதம். அப்புறம் இது அந்த தமிழ் லைன்ஸ் எழுதிண்டால. ஓகே இது பாடு பாடு முடிவில்லாது நகை பாடணும், அவ்வளோதான். என்று அங்கேருந்து பாடுவார், நம்ம உடனே பாடணும். தான் மீண்டும் மீண்டும் திறந்தேன் இன்னொரு துளி பார்வையிலே ஓ என்னுயிரே ஓ. 10 minutes the whole song is over. Beautiful. Done. வேற எம்எஸ்வியோ இல்லை இளையராஜாவில் இருந்தால் எப்படி? எம்எஸ்வி விட்ட ஒரு ரெக்கார்டிங் போயிட்டு பாடிட்டு வெளில வரும்போது அப்படியே நம்ம வில் ஃபீல் கிளென்ஸ்ட். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபீலிங். பிகாஸ் அவர் பாடுறது நம்ம பாடணும். இட் இஸ் நாட் அ ஜோக். அண்ட் மாத்திட்டே இருப்பார். இளவரசி இழைத்து போனாளோ இளவரசி, இது பாடணும்ல. இழைத்து போனாளோ இசைத்தவனை நினைத்து நின்றாளோ. அப்புறம் அவர் அங்கிருந்த பாடுவார். அந்த ஆனந்த் கூட இருப்பார். அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவாங்க. பட் அன்பிலீவபிள் டியூன்ஸ். இந்த டியூன்லாம் வந்து வெளிலே வந்ததில்லை. தர திரு நியூஸ் பேப்பர் மாதிரி யாரோ எழுதி கொடுத்தாங்க. யாரும் இல்லை, அவங்க அந்த டைரக்டர் ஃபுல்லாக டியூன் பண்ணிடுவார். மீட்டர்லாம் கிடையாது அவருக்கு. அவர் கையில் ஹார்மோனியம் அவர் வச்சா நான் ஃபினிஷ்ட்.
அது அண்ட் அவருக்கு பாடுறதுங்கிறது லயன் ஹீஸ் அ லயன் இன்சைட் த மியூசிக் இன்சைட் த ரெக்கார்டிங் தியேட்டர். அதுக்கப்புறம் வந்து குழந்தை அவர் பேபி சிட்டிங் தான் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பேபி சிட்டிங். ரியாலிட்டி ஷோவில் இப்போ நீ ஜட்ஜெல்லாம் இருக்குல்ல, நிறைய ஜட்ஜஸோட போகிறேன். இந்த ஷோஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருக்கும். அவங்களை ஏன்னா நம்ம டிசப்பாயிண்ட் பண்ண போகிறோம், யாரையா சரியாக பாடலன்னு சொல்கிறது கஷ்டம் ஒன்று. இதை தவிர அதை சொல்லும்போது உங்களுக்குள்ள ஜட்ஜஸ்குள்ளே எப்படி பேசிப்பீங்க? அதுக்கு என்ன சொல்லி நான் பேச மாட்டேன். நீ ஃப்ராங்காக வாட் எவர் யூ ஃபீல் லைக். நான் வாட் எவர், பிகாஸ் ஐ வாண்ட் டு பி இன் த மொமெண்ட். பட் தென் சீரியஸ்லி ஸ்பீக்கிங் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் பிகாஸ் யூ ஆர் நம்ம வந்து சூப்பராக ஒரு பாட்டு கேட்குறோம். ஒரு எம்எஸ்வி பாட்டோ, ஒரு ராஜா பாட்டோ, ஒரு ரஹ்மான் பாட்டோ, அவ்வளோ நல்லா ஆர்கெஸ்ட்ரா பர்ஃபெக்டாக வாசிச்சு ஒரு சிங்கரும் நல்லா பாட்டானா, ஒரு 90% பாட்டானா, 80% கூட பாட்டானா நம்ம என்ஜாய் பண்ணுறோம். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போய்ட்றோம் நம்ம. அதுதான் முக்கியம். அது சரியாக பாடாட்டினா நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அப்போ ஆனால் சொல்ல வேண்டிய கடமை இருக்கும். பட் ஆனால் சொல்லக்கூடாதுல்ல. இப்போது முண்டம் என்ன பண்ணேன்னு சொல்ல முடியாதுல்ல. அது ஏன்னா நான் வந்து எம்எஸ்வி தான் நினைப்பேன், ரஹ்மான் நினைப்பேன். பிகாஸ் அவங்களாம் வந்து என்னை பாட வச்சுருக்காங்கல்ல. வாடவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. சலில் சௌத்ரி அது மாதிரி சவால். ஆமாம் சார். ஸோ பிகாஸ் சிங்கிங் இஸ் சச் அ பிக் திங், இட்ஸ் சச் அ டிஃபிகல்ட் திங் ஆல்சோ. எல்லாம் வரணும், ஸ்ருதி இருக்கணும், தாளம் இருக்கணும், எக்ஸ்பிரஷன் இருக்கணும். ஆமாம், அது நீ நினைக்கிற மாதிரி இருக்கணும். அதான் நீ இட்ஸ் நாட் ஈஸி. ஆமாம். ஸோ அதனால் வந்து ஒருத்தன் வந்து எவ்வளோ மோசமாக பண்ணாலும் அவனை தட்டி கொடுத்து பரவாயில்லடா அடுத்த வாட்டி சரியாக பண்ணலாம், அவ்வளோதான். பட் நீங்கள் ஜட்மெண்ட் சொல்லும்போது இப்போது ஒரு 10 பாட்டு பாடிட்டான், பார்க்குறது மாஸ் 90%க்கு மியூசிக் நாலேஜ் கிடையாது, தவிர பிடிக்கும் பாட்டு, பயங்கர மியூசிக் நாலேஜ் கிடையாது. இப்போ ஜட்மெண்ட்டை சொல்லும்போது அந்த சரணத்தில் 2வது லைனில் அந்த ஆக்டேவ் பக்கத்தில் கான்க்ளேவ் இருக்கு இல்லையா, அதில் டி மேஜர் அண்ட் லெஃப்டினன்ட் ஜெனரல் இருக்காங்களே, அது நீங்கள் கொஞ்சம் திருப்பி பாடுங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கே முடி கொட்டுது. உடனே சேனலை பார்த்துடுவா. அது டெக்னிக்கலாக தெரிஞ்ச ரஹ்மானுக்கு புரியும், வித்யாசாகருக்கு புரியும், ரைட்டு. மீதி பேருக்கு எப்படி புரியும் அப்படி ஜட்மெண்ட் சொன்னால்? தம்பி அந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி பாடு தம்பி, அது மாதிரி ஏதாவது சொன்னால் புரியும்ல. திருப்பி பாடுன்னு சொல்லலாம். அந்த இடம் தப்பு பண்ண திருப்பி பாடுது. உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீ திருப்பி பாடிக்கோ. கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ஆனால் அது பாடிக்கோ நீ. ரைட் சரி. இப்போ பட் யூ ஹேவ் டு டெல் தம் நீ எங்கே மிஸ்டேக் பண்ணாங்கிறது அது சொல்லணும். பாலிஷ். அது வந்து ஸ்க்ரீனுக்கு வெளியில் சொன்னாலும் இன்னும் பெட்டர். ஓகே. யார் அந்த நிலவு இப்படி தான் நான் கேட்டிருக்கேன். இப்போ ஒரு பெரிய சிங்கர் மைக் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஷோவில் யாருன்னா இவ்வளோ சங்கதி போட்டான்னு வச்சுக்க, எனக்கு வந்து எம்எஸ்சி நினைப்பார், நம்ம போட்டு பாட்டாது வேற ஏதோ பாடுறாரு அவர் அப்படி நினைக்க மாட்டார். அவர் நினச்சாலும் அவர் பெரிய ஒரு சிங்கர் வந்தார், அவர் வந்து எம்எஸ்சி பாடி அவர் உடம்பு சரியில்லையா அவருக்கு, ஜுரமா, நான் கரெக்டாக தானே சொல்லி கொடுக்குறேன். மியூசிக்கல் பெஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் நாலேஜ் ஆஃப் கிளாசிக்கல். ஒரு பாட்டை சொல்லி கொடுத்தோன்னே உன்னோட கிராஸ்ப் எல்லாம் நினைக்கிறேன்ல நீ, அங்கே தான் நான் நிற்கிறேன். அது ஒரு ரூமர், அது வதந்தி நம்பாதுன்ற. ஸோ இது புரிஞ்சுக்கிற கிராஸ்ப் பாட்டை கில்லியாக பாடிடுறல. யூ ஆர் சிங்கிங் யுவர் மியூசிக்கல் பெஸ்ட் வித்தவுட் மிஸ்டேக்ஸ், பக்கா ஸ்ருதி தவறாமல். பட் எந்த ஹீரோவுக்கு நான் பாட போகிறேன், எந்த மூடுக்கு, எந்த சுச்சுவேஷனுன்றதை யோசிப்பியா? யாருக்கும் உனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு வரைக்கும் பாடினதுலேயே எந்த ஹீரோ? இல்லை சூட் ஆச்சுன்னா அது அவங்க மற்ற மக்கள் தான் சொல்லணும். இல்லை சினிமாட்டிக் பெஸ்ட்னு ரஜினி சாருக்கு வந்து நான் மின்சார பாடினது வந்து ஒரு நல்லா சூட் ஆச்சு, நல்லாவே சூட் ஆச்சு. கமல் அவருக்கு இந்த கடோட் கஜான்னு ஒரு அதனோட சரணம் தத்தரு டிடி டடானு நானே நானா அதில் இதெல்லாம் நான் இந்த சங்கதி எல்லாம் போட்டுருவேன். நானே நூனி தரா நானே தோழி வேணுன்ட்டு அந்த தோழியை ஒரு தள்ளி பாடிடுவேன். அது ஒரு தோழியை தள்ளிடுவேன். பட் அது அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணிருப்பார். அவ்வளோ தட் இஸ் அ ஜீனியஸ். அவர் அந்த விஸ்வரூபத்துலலாம் வந்து அந்த ஜதி சொன்னார், நான் ஆடிட்டேன். நான் அதாவது நான் ரெக்கார்ட் பண்ணேன் அவரை தெலுங்குல
ஸோ பிகாஸ் சங்கர் மாதவனை கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ண சொன்னார். நான் ஃபஸ்ட்டில் இந்த ஜதி ஃபஸ்ட்டில் கேட்டோட இந்த உன்னை காணாத அந்த இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரெக்கார்டு, தாளம் போட்டுட்டே வரமாட்டேங்கிறது, இது என்னது, திருப்பி கேட்டு ஒரு மாதிரி ஓகே இது தானே சரி, பிகாஸ் ஐ ஹவ் டு ரெக்கார்ட் ஹிம், ஐ நீட் நாட் ஹவ் லேர்ன்ட் எனி திங். அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு டேக்கில் அப்படி அடிச்சார் அவர். ஐயோ தட் மேன் இஸ் சம்திங். ஐயோ பிரச்சனைகள்லாம் வரும்போது அவர்கிட்ட சொல்லுப்பா, அவர் குரல் கொடுப்பாரு, சின்ன விஷயத்துக்கு அவர் குரல் கொடுப்பாருன்றாங்களே, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது மியூசிக் இண்டஸ்ட்ரியில். ஓ அப்படிங்கிற எதுக்கு இப்போ வம்பு? சரி இப்படி பா ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுப்பா. பட் ஆனால் கோவிட் டைமில் வி ஃபார்ம்ட் அ ட்ரஸ்ட். நான் தான் ட்ரஸ்ட் இது ஐ ரிமெம்பர் தட். யூ இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் டு மென்ஷன் திஸ். இது ஒரு காமெடி ஷோ. பட் இது வந்து கோவிட் டைமில் வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போது யுனைடெட் சிங்கர்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒன்று நான் தான் ஆரம்பித்தேன். அண்ட் ஐ எம் த ஃபவுண்டர் ட்ரஸ்டி. இப்போ ஒன்றுமே பண்ணுறதில்ல. அது மற்ற எல்லா சிங்கர்ஸும் நிறைய கோஆப்ரேட் பண்ணாங்க. நாங்கள் ஒரு ஆன்லைன் ஒரு கான்சர்ட் பண்ணோம். அது ரேவான்லேருந்து எல்லோரும், சங்கர் மகாதேவன், ஹரிஹரன், எவ்ரிபடி, சிட் ஸ்ரீராம், எவ்ரிபடி பார்ட்டிசிபேட்டட். அதில் பாஸ்கி வந்து அது ஒரு அதில் ஒரு விஷயம் பண்ணார் அவர் அன்றைக்கி. அது பட் அன்றைக்கி பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம் பாஸ்கி. அது என்னத்தினால்னா நான் கேட்டேன், எனக்கு தெரியாது அன்றைக்கி ஒய்ஃப் வந்து லாஸ்ட் ஸ்டேஜஸ் அண்ட் ஐ திங்க் she's in stage 4 everything. I didn't know about that. அப்போ நான் ஃபோன் பண்ணோன்னே நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சொன்னான் இது மாதிரி, ஓ மை காட், that is பாஸ்கி. See, move beyond all this, he's an incredible strength he's got. வாய்ஸ் ரொம்ப கேர் எடுத்துப்பல, கையில் சில டேப்லெட்ஸ் ஆயுர்வேதிக் மூலம் வச்சுப்பேன் எப்பவுமே. இல்லை வாய்ஸ் கண்டிப்பாக, அதாவது சில வாய்ஸஸுக்கு ஒன்றுமே ஆகுது. எஸ்பிபி சார்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார் ஒரு தான், கேன் யூ கெட் மீ சம் ஐஸ் வாட்டர் எல்லாம் ஆட்டாங்க. ஐஸ் வாட்டர், நம்ம வீட்டில் ஐஸ் வாட்டர் இருக்கா பார்ப்போம் அந்த மாதிரி. ஸோ இஃப் யூ ரிமெம்பர் சம்திங், ஒன் ஃப்ரம் கிஷோர் அண்ட் ஒன் ஃப்ரம் எஸ்பிபி, whichever is your favorite. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச கிஷோர் பாட்டுனா என்னவா? இல்லை, இது மேரே சப்னோ கி ரானி கப் ஆயேகி தூ, ஆயே ருத் மஸ்தானி கப் ஆயேகி தூ, बीती जाए जिंदगानी कब आएगी तू, चलिया तू चलिया. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் செந்தமிழ். You should not do this. இல்லை ஏன்னா அந்த பாட்டு தமிழில் டிரான்ஸ்லேஷன் இருக்கலாம், அது பாடக்கூடாது. என்னமோ தெரியல, அது வந்துடுது, வரக்கூடாது. ஓ டேடி மம்மி வீட்டில் இல்லைன்னா குழலோதும் கண்ணருக்குன்னு வந்துடுது. அது என்னன்னு தெரியல, அது குசுபு உனக்கு. ரெக்கார்டிங்ஸ் பண்ணும்போது அதில் வந்து ரீடேக்லாம் போவீங்க, ரைட்டு. ஏதாவது ஒரு கான்சர்ட்டில் திடீர்னு எங்கேயா ஸ்டக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு பேப்பர் கீப்பர் திரும்பிச்சு, நிறைய அனுபவம் இருக்குது. ஆயிருக்கு அது மாதிரி. அது பேப்பர் கீப்பர் திரும்புறது விடு, பெரிய கான்சர்ட், ரஹ்மான் சாரோட கான்சர்ட், எஸ்பிபி சாரோட பாட்டு, அவர் வந்து வித்தியாசமாக லவ்வை பற்றி பேசி ஒரு கார்டன், ஒரு பார்க் செட்டப் எல்லாம் வச்சு நாங்கள்லாம் பெஞ்சில் உட்கார்ற மாதிரி, நாங்கள் 4 பேர், நான், கார்த்திக், விஜய் பிரகாஷ் அண்ட் ஹரிச்சரன் வச்சு பெண்ணல்ல எஸ்பிபி சாரோட பாட்டு. அது வேறு மாதிரி, அது கொஞ்சம் வேறு மாதிரி, அதை ஒரு அன்பிளக் ஸ்டைலில் பாட வச்சார். பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல அல்லிப்பூ. அது அப்படியெல்லாம் வரும். அந்த மாதிரியெல்லாம் வந்து வி ஆர் ஃப்ரீக்கிங் அவுட். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சரணம் வருது, தென்றலை போல இருப்பவர், அது வருது. ஃபர்ஸ்ட் டைம் யாரோ பாடினோம், அது டெலிப்ராம்டர் போயிடுத்து, தென்றலை போல. அடுத்த ஆளு நிறுத்தானா. அப்புறம் நான் என்னோடது அடுத்த லைன் வரப்போகிறது, என்ன லைன், 40,000 பேர் இருக்காங்க ஃப்ரண்டில். அப்புறம் டப்புன்னு ஞாபகம் வந்து ஒரு லைன்,
மெல்லிய தாமரை மெல்லிய தாமரை அப்புறம் ஏதோ ஒரு லைன் அது வந்தது, மெல்லிய தாமரை தான. அடுத்த லைன் ஞாபகம் இல்லை, இன்னும் உடனே பாடினது இதுதான் போயிட்டுருக்கு. அப்புறம் அப்புறம் வேறு யார், அப்புறம் வேறு என்னென்னவோ வேறு ஏதோ இல்லாமல் வேர்ட்ஸை போட்டு மெட்டியில் நானும் நீ வந்து மயங்கி போயிடு இந்த மாதிரி ஏதோ ஒன்று பாடி பெண்ணில் வடிவேறு மாதிரி அங்கே என்ன ஒரே டெலிப்ராம்டர் போயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் கிளாஸாக வந்துட்டு இருந்தது, ஃபுல் கான்ஃபிடென்ஸ். ரொம்ப பயங்கரமாக இந்த கேமராமேனும் அவங்க ஒரு மாதிரி அவர் ரொம்ப சீரியஸாக பிடிச்சிட்டு இருக்கார். அவர் ஹி வாண்ட்ஸ் அ க்ளோஸ் அப் ஆஃப் சம்திங் அதனால் இப்படி ரஹ்மான் சாரோட ஏதாவது எக்ஸ்பிரஷனை பிடிக்கிறதுக்கு வந்து ஏதோ நான் அந்த டெலிஃபோனை தட்டி விட்டான் காலி. நாங்கள் எல்லோரும் அப்படியே மரூன் ஐலண்டில் உட்காண்டிருந்த மாதிரி ஒரு எப்படியே முடிஞ்சிடுத்தது. அப்புறம் நம்ம தேவா வி லெஃப்ட் அவுட் மோஸ்ட் பாப்புலர் மேன் அமங் த மாசஸ். ஒரு ரொம்ப இது இட்ஸ் வெரி nice human being, or some great songs he has done also, you know. Oru pen pura tara tararan tiriri tararan tarare tere tute the mari and அந்த நேருக்கு நேரில் எங்கெங்கே எங்கெங்கே எங்கே தராரு நான் பாடின அந்த இது கடவுர் கஜா சாங்கில் நான் பாடினேன் அந்த தர தெரு அந்த சரணமெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆசையில் ஒரு கடிதத்தில் நான் பாடியிருக்கேன் அவருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெலடி அது. அது மாதிரி நிறைய அவர் உக்காண்டு பண்ணான அவர் மெலடிஸ் பயங்கரமாக பண்ணுவார். அண்ட் கானா அந்த ஜாய் என்ஜாய் பண்ணிருக்கேன் அவரோட ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட டூர் போகும்போது சம்டைம்ஸ் எப்போ ஒரு தரம் ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது அவர் வந்து எங்கிட்ட சொன்னது, இல்லை நீங்கள் பாடின பாட்டு ஹிட்டுலாம் அதெல்லாம் பாடலாம், என்னோட பாட்டு பாடினங்கிறது அந்த மாதிரி. ஸோ வாட் அ கிரேட் மேன் இஸ். ஜீரோ ஈகோ. அண்ட் இந்த ஜீரோ ஈகோவுக்கு இன்னொரு நான் ஒரு பாட்டு பாடிருக்கேன் ஸ்டேஜில், இன்னொரு மியூசிக் டைரக்டரோட பாட்டு. அதனோட இன்டர்வியூடில் வந்து அவர் வந்து கேட்குறாரு என்கிட்ட, சரி இது யார் பாட்டு, அவர் இப்படி கை காட்டுறாரு. அவர் யார் பண்ண பாட்டு? வித்யாசாகர். பிரம்மா என்னம்மா பண்ணிருக்காரு சார் ஸ்டேஜில் ஒருத்தர் சொல்கிறார் சார். ஸோ தேட் இஸ் அதுதான் தேவா அங்கே இருக்கிறது காரணம் வந்து அதனால தான். அதை மாதிரி ஒரு பிகாஸ் அவர் வந்து he doesn't take any probably any credit or anything. அப்படியே himself-ஏ கிடையாது. ஜாலி. he doesn't take himself seriously at all. that is a great. அந்த மாதிரி இருக்கிறவன் தான் வந்து கிரேட். சிரிச்சு வந்தா சீனா டொய் இல்லை பரத்வாஜ் எனக்கு ஸ்பெஷல் பிகாஸ் அந்த ஆப்பிள் பெண்ணை எங்கள் பாட்டு அவர் வந்து he chose me for that song. பரத்வாஜ் எனக்குன்னு நான் உங்கள் வாய்ஸை வச்சு நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சில பாடல்கள் அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அது பெரிய விஷயம். அது ஸோ நிறைய இந்த மாதிரி ஷங்கர் ஹசான் லாய்க்கு பாடிருக்கேன் ஹிந்தியில், மலையாளத்தில் நிறைய பாட்டு பாடினேன். தில் சாத்தாவில் பாடினேன், லகானில் பாடினேன். ஸோ ஆல் திஸ் யூனோ. அப்புறம் ஒன்று பாடினேன் மான்புரு மங்கை அப்படின்னா, ஏ மான்புரு மங்கையே நிலாயு. இட்ஸ் அ கிரேட் சாங். ஓ ஃபேண்டாஸ்டிக், வாட் அ சாங். அது முழுமதி எல்லாம். முழுமதி வந்து முத்துக்குமார் எழுதின ஒன் ஆஃப் ஹிஸ் லாஸ்ட் சாங்ஸ். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். Fantastic. So thank you so much, Srini. We had a great time. It's a big honor for us to have you. Great singer in a comedy channel. அது வந்து இந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லாக சொன்னேன். நிறைய ஆன்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எந்த பதில் சொன்னாலுமே நிறைய ஹியூமர் இருக்குது அதில். ஸோ யூஆர் அ கிரேட் ஆக்டர்னு நினைக்கிறேன். அப்படியா? ஸ்டாண்டப் காமெடியன், சிட்டிங் அண்ட் பெர்ஃபார்மிங். சிட்டிங் காமெடியன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் பாஸ்கி. லாங் டைம், ரொம்ப நாளாச்சு ஒன்று பார்த்து. அண்ட் we were such good,
ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அந்த நாரதகான சபா படிக்கட்டில் நான் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் அங்கே போவேன். ஏதாவது இர்ரெவரண்ட்டாக அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கூட மரியாதை கொடுக்காமக்கி பேசிட்டு போனாங்க லைஃப்பில். பட் அதுதான் உண்மை இல்லை. ஆமாம் ஆமாம். மற்றதெல்லாம் வேஷம் தானே. ஆமாம் ஆமாம். சார் வணக்கம் சார்ங்கிறதெல்லாம் சார் உங்களை மாதிரி எங்கேயோ போயிட்டேங்க சொல்கிறத எல்லாமே போய் தானே சார். ஐ மிஸ் தோஸ் டேஸ். ஆமாம் சார் கை நிறைய சம்பாதிக்கிறாரு, இன்னொன்று கை தான் சின்னது அப்படின்னும். அது மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா தூக்கிவிடும். உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்காரு. இவர்லாம் அவர் கவர்மெண்ட் சார்லாம் வருவார். அவர் பேசுகிறது கவர்மெண்ட் அவர் வந்து இங்கே லைவ்லேயே பேசுகிறார். பட் நினச்சி பாருங்க நாரதகான சவால் எப்படி பேசுவார். என்கிட்ட நான் சினிமாவில் பற்றி பேசும்போது அவர் சொல்லுவார் என்கிட்ட, பாஸ்கி நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது அது கூடாதுன்னு ஒரு 100 பேர் க்யூவில் நிற்பாருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டீங்க, நீங்கள் எதுலேயுமே வர முடியாது. இல்லை நீங்கள் வந்தாலும் இப்போ என்ன பெரிய விஷயம். அதுதான் நான் சொல்கிறேன், இந்த லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜெயிக்கணுமா லைஃப்பில் ஜெயிக்கணும். டேய் நீ இருக்க போகிறது 70-80 வருஷம். இதெல்லாம் உனக்கு சின்ன வயசில் உனக்கு தோணும். நம்பிடாத, எவனும் ஜெயிக்கலை, எவனும் தோக்கலை. Thank you so much, Srini. Thank you. Thanks, man. So that was Srinivas for you. வந்து அவர் எப்படி சார் இன்னும் பாடலாம் பாடுவாரான்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீனிவாஸ் இல்லை, ஸ்ரீனி வில் பி அ டாப் கிளாஸ் சிங்கர் நம்ம மனசில். மறுபடியும் another interesting personalityயோட அடுத்த சண்டே மார்னிங் இட்ஸ் கோயிங் டு பி ஃபன் டே அகெயின் ஆன் யுவர் ஃபேவரட் சிரித்தாலே இனிக்கும்.